அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். சலாமுக்கு பதிலுரைப்பது, நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மியவருக்கு மறுமொழி கூறுவது ஆகிய ஐந்தும் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1240. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 1239வது ஹதீஸில் நபிகளாருடைய 7 கட்டளைகளை நாம் அறிந்து கொண்டோம். அவை பொதுவாக சொல்லப்பட்டவை. ஆனால் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த 5 அம்சங்களும் ஒவ்வொரு முஸ்லீமும் சக முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதால் நாம் இது விஷயத்தில் குறை வைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு இந்த 5 கடமைகளை நிறைவேற்றுவதில் விரைந்து செயல்பட்டு நன்மையை பெற்றுக்கொள்வோம், நபிகளாருக்கு கட்டுப்படுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.